சூப்பரான ரசங்க. இந்த மாதிரி வேப்பம்பூ ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேப்பம்பூ கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, லக்ஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம வீடியோ இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ நம்மளுக்கு வேப்பம்பூ சீசனுங்க. நான் வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம ரசம் வச்சுக்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேப்பம்பூ இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. அந்த அளவுக்கு தெரியலன்னா நம்ம இப்படி கையில் எடுத்தால் இந்த அளவுக்கு இருக்கணும். நான் அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, ஃப்ரெஷ்ஷானது. புளி நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்காங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, துவரம் பருப்பு நான் இதில் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாங்க. தக்காளி 2. இப்போ வேப்பம்பூ ரசத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க புளியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பானலி போட்டிருக்காங்க. இப்போ லைட்டாக ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த பருப்பை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. லைட்டாக வறுத்துக்கலாங்க. இதிலேயே நம்ம கலந்துட்ட பிறகு இந்த மிளகு சீரகம்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் 3 நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது லைட்டாக இந்த துவரம் பருப்பு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதுலேயே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் ஒரு 2 போட்டுக்கிறேன். போட்டுட்டு கலந்துக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க, சூடு ஆறட்டும். இப்போ நான் தக்காளியை இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேங்க. நான் இந்த நடுவில் இருக்கிற அந்த இதை மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எடுத்துகிட்டு இந்த தக்காளியை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், தக்காளியை இந்த அளவுக்கு நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் எப்போயுமே ரசத்துக்கெல்லாம் தக்காளி இப்படி தான் பிசைஞ்சு எடுத்துப்பேன். அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா சூடாறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பொடியை அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆனதும் நம்ம அந்த பூண்டு தோல் எடுக்காமல் தான் நான் போட்டுக்கிறேன். இதையும் போட்டு ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு, தண்ணி ஊற்றாமல். இப்போ நம்ம ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் அந்த பானலி சூடு பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த வேப்பம்பூவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் நம்ம ரசம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேப்பம்பூ போட்டுக்கலாங்க. நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கிறேன்றதால நான் இவ்வளோண்டு தான் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் வேணும்னா. வேப்பம்பூ இந்த மாதிரி ஆனதும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை இதில் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு இதையும் லைட்டாக, ஏன்னா ஏற்கனவே வறுத்தது தான், போட்டுட்டு அப்புறம் நம்ம இதில் மிச்சம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வதக்கி வைக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இப்போ நம்ம இதெல்லாமே இந்த தக்காளி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு புளியை ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியது தான். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக நம்ம இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க.
இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அந்த பாத்திரத்தை வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே கொதி வரட்டுங்க. நம்மளுக்கு வந்துட்டு சூப்பரான வேப்பம்பூ ரசம். இது வந்து உடம்புக்கு நல்லதுங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்தா வயிற்றில் இருக்கிற பூச்சி இதெல்லாம் வெளியே வந்துடும். நம்ம அடிக்கடிக்கு இதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவும் நல்லது. இதில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வந்து ரசம் வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாதுங்க. ஏன்னா இது பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதால லைட்டாக நுர வரும் இல்லைங்களா, அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வேப்பம்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ட்ரையான வேப்பம்பூ கிடைச்சா கூட காஞ்சது அது கூட நம்ம செஞ்சுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இது வேப்பம்பூ சீசன்றதால பச்சையாகவே நம்மளுக்கு கிடைக்குது, அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து நுர அப்படியே மேலே வரும் பாருங்கள். அப்படியே லைட்டாக ஒரு கொதி வந்ததும் அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பரான வேப்பம்பூ ரசம். இதை வந்து சூப்பு மாதிரி கூட குடிக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேப்பம்பூ ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.